Dear students, அடுத்து நம்ம யூனிட் 1ல தெர்மல் ஸ்ட்ரெஸ் பார்க்க போகிறோம். தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க சில ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர் சம் சேஞ்சஸ் இன் தி மெட்டீரியல், அதான் நம்ம தெர்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். ஒன்லி பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் ஒன்லி சம் சேஞ்சஸ் இன் தி மெட்டீரியல். ஸோ அதில் வந்து ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன்ஸ்னு இருக்குது அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. Free expansions that material has to expand at free length. Constraint some constraint, some disturbance or some rigid support or anything is there means so it won't freely expand. So அதுதான் நம்ம வந்து thermal stress சொல்கிறோம். thermal stressல இருக்கிற free expansions as well as with constraint. We will discuss about the thermal stress, free expansions as well as constraint in the material. Then first we will go through the first question. A steel rail 30 meter long is at a temperature 24 degrees Celsius. Estimate the elongation when the temperature increases to 44 degrees Celsius. Calculate the thermal stress in the rail under the following two conditions. No expansion gap is provided if a 6 mm gap is provided for the expansions. Further, if the stress developed is 60 megapascal, what is the gap left between the rail? So take E equal to 200 gigapascal alpha. So coefficient of expansions alpha equal to 18 10 power minus 6 per degree Celsius. இப்போ இதில் கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸில் தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து no expansion gap is provided, that means free expansion. அடுத்து வந்து if 6 mm gap தான் இருக்குது, so what will be the thermal stress? அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் கேட்டிருக்கு. மூணாவது ஸ்ட்ரெஸ்ஸு 60 மெகாபாஸ்கல் இருந்தால் அப்போது எவ்வளோ கேப்பு இருக்கணும், அந்த பர்டிகுலர் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ப்ளஸ் கன்ஸ்டன்ட் சேர்த்து எவ்வளோ கேப் இருக்கணுன்றது தேர்ட் கண்டிஷனாக கேட்டிருக்கு. இப்போ வந்து ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆல்ஃபா டிஎல் free expansion is alpha TL, coefficient of expansion, temperature difference and length. Alpha is the coefficient of expansion, T is the temperature difference, change in temperature, that is delta T L. இப்போ alpha கொடுத்துருக்கு 44 minus 24 into L. L வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்குன்னா 30 மீட்டராக கொடுத்துருக்கு, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 10 power 3, அதாவது கன்வர்ஷன் ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணி எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு கிடைச்சது வந்து 10.8 mm. No expansion joint is provided, that means free expansions. அந்த இடத்துல தடுக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் இல்லை, ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ ஆல்ஃபா டிஇ, அதாவது டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. எக்ஸ்பேன்ஷன் தான் ஆல்ஃபா டிஎல், ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன். இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் எவ்வளோ வருதுன்னா ஆல்ஃபா டிஇ. டீன்றது டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், டெல்டா டி தான். அப்போ ஆல்ஃபா டிஇ, இ வந்து ஜிகாபாஸ்கல் இருக்குது, அதை நியூட்டன் per mm ஸ்கொயர் பண்ணும்போது கன்வர்ஷன் ஃபேக்டர் 10 power 3 மல்டிப்ளைனா we are getting 72 நியூட்டன் per mm ஸ்கொயர். இப்போ அடுத்து பார்க்குறது 6 mm கேப் இருந்தால், ஆனால் ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி பாருங்கள் 10.8 கிடைச்சிது. ஆனால் அங்கே இருக்கிறது 6 mm கேப் தான் இருக்குது. அப்போ அந்த 10.8 6 mm வரைக்கும் ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, ரிஜிட் சப்போர்ட் இருக்குது, ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் ஆகாமல் தடுக்குது. தடுத்தாலும் இந்த டெம்பரேச்சர்னால சம் வித்தியாசம் போது அந்த இடத்துல இருக்கிற இன்ட்ராக்ஷன் தான் தெர்மல் ஸ்ட்ரெஸ். அதனுடைய ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குன்றது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த அதுக்கு ஃபார்முலான்னு பார்க்கும்போது ஆல்ஃபா டிஎல் மைனஸ் ஆஃப் டெல்டா பை எல் இன்ட்டு இ. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆக்சுவலாக ஃபார்முலான்னு பார்க்கும்போது என்னது, ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து ஸ்ட்ரெயின் இன்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸுனா ஸ்ட்ரெயின் இன்ட்டு மாடுலஸ். இந்த ஸ்ட்ரெயின் இங்கே என்னவாக கொடுத்துருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது ஃப்ரீ லென்த்து தான் ஆல்ஃபா டிஎல் மைனஸ் ஆஃப் டெல்டா. அங்கே ஒரு சப்போர்ட்டுக்கு எவ்வளோ தான் இருக்குது, அப்போ அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் அந்த டெல்டா அந்த கேப்பை அப்போ உண்மையாகவே எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது இது தவிர்த்து அப்படின்னு பார்க்கும்போது சம் டிஸ்டன்ஸ் இருக்குல்லையா, அதுதான்.
அந்த distance by original distance. அப்போ change in length by original length எவ்வளோ? strain into modulus. இது பெரிய லெவலில் நீங்கள் பை ஹேட் பண்ண தேவையில்லை. ஆல்ஃபா டிஎல் மைனஸ் டெல்டான்றது ஃப்ரீ லென்த் மைனஸ் தட் கேப் பை, அதாவது சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், ஸ்ட்ரெயின் தான். ஸ்ட்ரெயின் இன்ட்டு மாடுலஸ் we are getting the stress. இது வந்து டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ். அப்போ 10.8 மைனஸ் 6 பை 30 into 10 power 3 எது எல் லென்த்து இன்ட்டு 200 into 10 power 3 போட்டால் 32 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் கிடையாது. அதாவது 6 mm கேப் ப்ரொவைட் பண்ணால் அப்போ வந்து அதனுடைய ஸ்ட்ரெஸ், டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோவா இருக்குன்னா 32 நியூட்டன் பர் mm ஸ்கொயராக இருக்கும். வென் ஸ்ட்ரெஸ்ஸே 60 இருக்குது, அப்போ கேப் எவ்வளோ இருந்தால் அது 60 இருக்குன்றது தான் மேட்டர் ஆஃப் கொஸ்டின். அந்த கேப் எவ்வளோ இருந்தால் ஸ்ட்ரெஸ் வந்து 60 இருக்கும் அப்படின்னும்போது சேம் ஃபார்முலா தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ், அவ்வளோதான். இப்போ டெல்டா தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ சேம் திஸ் ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இங்கே டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அப்போ என்னத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? டெல்டா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ டெல்டா மட்டும்தான் அன்னோன். தட் டெல்டா ஈக்குவல் டு 1.8 mm. அப்போ அந்த கேப் வந்து 1.8 mm இருந்தால் தட் ஸ்ட்ரெஸ் வில் பி, அதாவது டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் வில் பி 60 MPa இருக்கும். இந்த மாதிரி டைப் ஒன்று. அடுத்த டைப் பார்க்கும்போது a steel bar is placed between two copper bar. ரெண்டு காப்பர் பார்க்கு இடையில ஒரு ஸ்டீல் பார் வச்சிருக்கு. காம்போசிட் ஸ்டீல் பார் அண்ட் காப்பர் பார் ஆஸ் கிராஸ் செக்ஷன் வந்து 60 mm into 10 mm அண்டு 40 mm into 5 mm. கிராஸ் செக்ஷன் ஏரியா நமக்கு தேவை, லென்த் எல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த இது பொறுத்த ஏரியா. அப்போது கனெக்டட் ரிஜிட்லி ஆன் டூ சைட்ஸ். இஃப் தி டெம்பரேச்சர் இஸ் ரைஸ்ட் பை என்ன சொல்லியிருக்கு, அப்போ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் தான் கொடுத்துருக்கு. இனிஷியல் அண்ட் ஃபைனல் கிடையாது. 8. ஃபைண்ட் தி ஸ்ட்ரெஸ் இன் ஈச் மெட்டல் அண்ட் சேஞ்ச் இன் லென்த். அப்போது ஸ்டீலில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, காப்பரில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்றதை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் சேஞ்ச் இன் லென்த்தும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுது. அப்போ லென்த் ஆஃப் தி பார் அட் நார்மல் டெம்பரேச்சர் இஸ் 1 மீட்டர். நார்மல் டெம்பரேச்சரில் எல்லாமே, அதாவது காப்பரும் 1 மீட்டராக தான் இருக்குது, ஸ்டீலும் 1 மீட்டராக தான் இருக்குது. அப்போ வந்து யங்ஸ் மாடல் ஸ்டீலுக்கு 200, காப்பருக்கு வந்து 100, ஆல்ஃபா 12 into 10 power minus 6, காப்பருக்கு வந்து 17 into 10 power minus 6. அதாவது காப்பர் வந்து எக்ஸ்பென்ஷன்ஸ் வந்து 17 into 10 power 6 இருக்குது, அதிகம் அயனை விட. இது சிபி கிடையாது, டிகிரி செல்சியஸ் ஆகுது. அப்போ கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வந்து காப்பர் பார் equal to tensile force on the steel bar. இப்போ ரெண்டு காப்பர் பார் இருக்குது, அதனால் 2 சிக்மா காப்பர் இன்ட்டு ஏரியா. ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா லோடு, அதுதான் இந்த ஃபோர்ஸ் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டென்சைல் ஃபோர்ஸ். இது ஸ்டீல் இன்ட்டு ரேடியஸ், நார்மல் ஃபார்முலா. இது பை ஹார்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. 2ன்றது வந்து ஜஸ்ட்டு 2 காப்பர் பார். ஸோ சப்ஸ்டியூட் தி ஏரியாஸ். இப்போ ஏரியா சப்ஸ்டியூட் பண்ணும்போது கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைக்கும். இதிலேருந்து என்ன ரிலேஷன்ஷிப்னாக்கா சிக்மா காப்பர் ஈக்குவல் டு 1.5 டைம்ஸ் ஆஃப் சிக்மா ஸ்டீல். இதிலிருந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து கன்ஸ்ட்ரைன்ஸ் இது, அதாவது ஆல்ஃபா டிஎல் இது காப்பர் மைனஸ் ஆஃப் டெல்டா எல்சியூ, அதாவது காப்பர் வந்து கம்ப்ரெசிவ், ஸ்டீல் வந்து டென்சைல். அதனால் மைனஸ் பண்ணி சேஞ்ச் இன் லென்த்தை நம்ம போட்டிருக்கோம். இங்கே சேஞ்ச் இன் லென்த்தை ஆட் பண்ணுறோம். டென்சைல்ன்றதுனால சேஞ்ச் இன் லென்த் ஆட் பண்ணுறோம், இங்கே சப்ராக்ட். ஸோ நெக்ஸ்ட் கேஸில் ஆல்ஃபா டிஎல் தான். இப்போ சேஞ்ச் இன் லென்த்து இங்கே சொல்கிறோம் இல்லையா, சேஞ்ச் இன் லென்த்துன்றதை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாங்கன்னா எதை பேஸ் பண்ணி, ஸ்ட்ரெஸ் பேஸ் பண்ணி. ஸ்ட்ரெஸ் பை என்ன இருக்குது, சேஞ்ச் இன் லென்த் இங்கே சொல்லியிருக்கோம். ஸ்ட்ரெஸ் பை இ. ஸ்ட்ரெஸ் பை இன்னு சொன்னால் என்ன அப்படின்னாக்கா ஸ்ட்ரெயின்றது டெல்டா எல் பை எல். அப்போ அந்த டெல்டா எல் பை எல்னா எல் கேன்சலேஷன் டெல்டா எல் இதுதான். அப்போ இதுதான், இப்போ அதுதான் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். சிக்மா பை இ இன்ட்டு எல், அதே தான் இங்கேயும் மாறி.
இது ஸ்டீலாக இருக்குது. இப்போ இதிலிருந்து நமக்கு 1.5 டைம்ஸ் ரிலேஷன்ஷிப் கிடச்சிருக்கு. இப்போ ஆக்சுவல் எக்ஸ்பேன்ஷன்ஸ் இன் காப்பர் ஈக்குவல் டு ஆக்சுவல் எக்ஸ்பேன்ஷன் இன் ஸ்டீல். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ அதில் பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன்ஸை இப்போ வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது ஆல்ஃபாக்கு 17, டி வந்து 80 தான். அப்போது எல் கப் இப்போ இதில் வந்து எல் அப்படின்னு எல்லாமே 1 மீட்டர் டிஸ்டன்ஸ். அதனால் எல்லாமே எலிமினேட் ஆகிடுச்சு. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் எலிமினேட் பண்ணியாச்சு. அதனால் நம்ம இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மற்றது பார்ப்போம். இது ஆல்ஃபா டி கிடச்சாச்சு. இது வந்து சிக்மா காப்பரை ஸ்டீல் பேஸ்டு போடணும் அப்படின்னு சொன்னால் 1.5 சிக்மா எஸ்ஆர் மாற்றிருக்கு. எதுக்கு காப்பரோட வேல்யூ ஈக்குவல் டு ஆல்ஃபா, ஸ்டீலோட ஆல்ஃபா, டெம்பரேச்சர் அது 80 தான் ஸ்டீல். தென் இப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதில் எது பார்த்தீங்கன்னா சிக்மா எஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. அந்த சிக்மா எஸ்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 20 கிடையாது. அப்போ காப்பரோடனா 1.25 டைம்ஸு, அப்போ 30. அப்போ ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கு, ஃபைண்ட் தி ஸ்ட்ரெஸ் இன் ஈச் மெட்டல். அப்போ ரெண்டு மெட்டலோட ஸ்ட்ரெஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது சேஞ்ச் இன் லென்த், டெல்டா எல். சேஞ்ச் இன் லென்த் வந்து இது ஆல்ஃபா டி எல். இது இந்த ஈக்குவேஷன்ஸ் தான், செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ சிக்மா காப்பர் பை இ காப்பர் எல். இதில் நம்ம சேஞ்ச் இன் லென்த்தை நமக்கு தெரியுமே. அதாவது ஆல்ஃபா தெரியும், டி தெரியும் 1000, இது 30. எனக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. பை இதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது சேஞ்ச் இன் லென்த்து we are getting as 1.06. இது சேஞ்ச் இன் லென்த் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் தானே அது. அதனால் திஸ் இஸ் சேஞ்ச் இன் லென்த் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த். இப்போ இங்கே பார்க்கும்போது ரெண்டுமே ஒன்று தான். அதாவது காப்பர் வந்து கம்ப்ரெஸ் ஆகுது, இது ஸ்டென்சில். பட் சேஞ்ச் இன் லென்த் வந்து 1.06 இன் போத் தி கண்டிஷன்ஸ். அடுத்த கேஸ் பார்க்கும்போது ஹரிசாண்டல் ரிஜிட் பார் வெயிங் 200. அதாவது ஒரு ஒயரில் வந்து ஒரு ரிஜிட் பார் வந்து ஹேங் ஆகுது. 200 கிலோநியூட்டனை வெயிட்டை ஹேங் பண்ணுது. இஸ் ஹேங் பை 3 வெர்டிக்கல் ராட்ஸ். 3 ராட் இருக்குது, ஈச் 1 மீட்டர் லென்த்து அண்டு 500 mm² கிராஸ் செக்ஷன் சிமெட்ரிக்லி as shown in figure. சென்ட்ரல் லோடு வந்து ஸ்டீலு, அந்த பக்கத்தில் இருக்கிற போத் எண்டில் இருக்கிறது சென்ட்ரல் வந்து ஸ்டீல், அதர் எண்ட் அவுட்டர் எண்டு வந்து காப்பர். டெம்பரேச்சர் ரைஸ் சொல்கிறோம், டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் 40. தென் டிட்டர்மின் தி லோட் கேரிட் பை ஈச் ராட். அப்போ ஒரு ராடுக்கும் எவ்வளோ லோடை கேரி பண்ணுது அண்ட் ஹவு மச் தி ஹரிசாண்டல் பார் டெசன்ட் அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ எவ்வளோ கேரி பண்ணுது, எவ்வளோ டெசன்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்கேன். இஎஸ் and E copper, Young's modulus of steel and copper is given, alpha is also given. What should be the temperature rise if the entire load 200 kilonewton is to be carried by steel alone? அப்போது ஸ்டீல் ராடு மட்டுமே அந்த ஹேங் பண்ணால் 200 kilonewton பண்ணால் எவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் அப்படின்னு அடுத்த கொஷின்ஸ் கேட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம பார்த்தது தான் டெல்டா சேஞ்ச் இன் லென்த்து, சேஞ்ச் இன் இதுதான் சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் காப்பர், சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் ஸ்டீல். இது கேஸ் ஏ இங்கே எல்லாத்துலேயுமே ப்ளஸ், அங்கே ப்ரீவியஸில் மைனஸ் பார்த்தோம். அது வந்து ஒன்று கம்ப்ரெஷன், அதில் ஒன்று இஸ் டென்ஷன். இங்கே லோடை கீழே ஆக்ட் ஆகிறதுனால ரெண்டுமே டென்ஷன் நேச்சர் தான். காப்பரும் அண்டு ஸ்டீலும் ரெண்டுமே டென்ஷன் நேச்சர். ஸோ தட் டு புட் ப்ளஸ் ஒன்று. இது வந்து பிகாஸ் ஆஃப் சேஞ்ச் இன் லென்த், பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர், அதாவது தெர்மல் ஸ்ட்ரெஸ். திஸ் ஒன் இஸ் மெட்டீரியல் எக்ஸ்பேன்ஷன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது தான் இங்கே சேஞ்ச் இன் லென்த். ஸோ இந்த பேசிஸில் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸில் பார்த்தா ஒரு சேஞ்சும் இருக்காது எதுவுமே. இப்போ வந்து டெல்டா எல் பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர் வந்து ஆல்ஃபா டிஎல். இது வந்து இப்போ நம்ம பார்த்தோமே அதே தான். அதாவது சிக்மா எல் பை ஏஇ பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது. இந்த கேசஸில் பார்த்து ஸ்ட்ரெயின் லோட் பை ஏரியா, ஸ்ட்ரெஸ் பை ஏரியா. இங்கே டெல்டா எல் இன்ட்டு எல் கொடுத்தது எல்எல் கேன்சல் ஆகிடுச்சு. டெல்டா எல், அதாவது டெல்டா எல்லுக்கு பேர் என்னது சேஞ்ச் இன் லென்த்து. சேஞ்ச் இன் லென்த்துமே ஒரிஜினல் லென்த்து தான் ஸ்ட்ரெயின். இப்போ இங்கே வந்து லோடு இன்ட்டு ஏ, அதாவது ஏஇ,
அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், சேஞ்ச் இன் லென்த்துக்கு ஃபார்முலா, அதாவது 2 மெத்தடு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரெயின் பேஸ்டு பண்ணி பண்ணுறோம். ஒன்று டேரெக்டாக டெல்டா எல்லுக்கு வந்து PL/A இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றுமே இல்லை. சேஞ்ச் இன் லென்த்துக்கான ஃபார்முலா PL/AE. இங்கே ஆல்ஃபா TL PL/AE. ஃபார் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ், அதாவது வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஆர், அதாவது சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போது லோட் ஸ்டீல் ப்ளஸ் லோடு காப்பர் ஈக்குவல் டு எவ்வளோ, அதில் 200. LHS ஈக்குவல் டு RHS. அது ஒன் சைடாக கொண்டு வந்தால் 0 ஆகும், வேறு ஒன்று மேலே. இப்போது ஒரு காப்பர் ராடு இருக்குது, 2 காப்பர் ராடு இருக்குது, ஒரு ஸ்டீல் ராடு இருக்குது. PS + 2PC. இப்போது PS மட்டும் நமக்கு வேணும்னாக்கா 200 × 10³ - 2PC. இந்த ஈக்குவேஷன் சேஞ்ச் பண்ணிடுவோம். இதை RHS கொண்டு போயிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த PS வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இருக்கிற எல்லா வேல்யூம் போட்டுட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆல்ஃபாவோட வேல்யூ கொடுத்துருக்கு 1.8 × 10⁻⁵. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் 40 × PCU, அது நமக்கு தெரியாது. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ஸு, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 500 கொடுத்ததுனால அது தெரியும். இது mm² இல்லையா, AE இது 500 mm² தான் இருக்குது. காப்பருக்கான வேல்யூ வந்து 100 GPa, 100 × 10⁻3. அதே மாதிரி இது ஸ்டீலுக்கு, ரெண்டுத்துக்குமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணாக்கா PCU எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 44,000 கிடைக்குது நியூட்டன். அடுத்து PS, இது கிலோ நியூட்டன். PS ஈக்குவல் டு அது ரெண்டு சேர்ந்து 200 கிலோ நியூட்டன். 200 கிலோ நியூட்டன் மைனஸாக 44,000 பண்ணும்போது 112. அதாவது 2 ராட் இருக்கிறதுனால இது PCU ஃபார் 1 ராட், 2 ராடும்போது 88. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 112 × 10⁻3 நியூட்டன் கிடையாது. 103 கிடையாது, 10⁻3 நியூட்டன். அப்போ நமக்கு காப்பரில் லோடு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 44,000 ஒரு ஈச் ராடுக்கு. காப்பர் ஸ்டீலுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 112 கிலோ நியூட்டனும் கிடைக்குது லோடு. அப்போ வந்து எலாங்கேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு எலாங்கேஷன்ஸை பண்ணி பார்க்கணும். இப்போ எனக்கு நமக்கு ரெண்டுமே பண்ணணும், ஏன்னா அதனால தான் டிசெண்டிங் கேட்டிருக்கீங்க. எலாங்கேஷன் ஆல்ஃபா T ப்ளஸ் இது வந்து டெம்பரேச்சர்னால் வரக்கூடிய எலாங்கேஷன்ஸ், இது வந்து லோடால் வரக்கூடியது. அப்போது ஆல்ஃபா 1.8 × 10⁻³ × 40 × லென்த்து 1000. இங்கே PCU 44,000 × லென்த்து 1000, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 500 E. இப்போ இது சால்வ் பண்ணால் டெல்டா L = 1.6 நமக்கு கிடைச்சிருக்கு. இது காப்பர் ராடோட எக்ஸ்டென்ஷன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா TL காப்பர் ஈக்குவல் டு தட் இன் ஃபுல், இது வந்து லோடு, அதாவது ஸ்டீல் பாரோட லோடு, ஸ்டீல் பாரோட PL/AE ப்ளஸ் ஸ்டீல் பாரோட தெர்மல் எக்ஸ்பென்ஷன்ஸ் அதுக்கு ஈக்குவல். இப்போ அதில் வந்து நமக்கு என்னென்னாக்கா இதில் ஈக்குவல் தான். எதனுடைய ஈக்குவல்? எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப், இது வந்து பார்ஷியலாக தான் போட்டிருக்குது. எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் எது காப்பர் ஈக்குவல் டு தி எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டீல். அப்படி இருக்கும்போது இப்போ இதில் T மட்டும் நமக்கு தெரியாது, T தெரியாது. அப்போ T தெரியாதுன்னு சொன்னால் நமக்கு வந்து T தெரியாதும்போது நமக்கு இதெல்லாம் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கிறோம். அப்போ T மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் 3333 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதாவது இங்கே PSோட வேல்யூ அப்படின்னு பார்க்க, அதாவது காப்பரோட டெம்பரேச்சர்னால் வரக்கூடிய எலாங்கேஷன். ஆனால் இப்போது இது மட்டும்தான் வந்து எங்கள் இந்த ஸ்டீல் ராடை மட்டும்தான் பேர் பண்ணுறது. டோட்டல் லோடியம் பேர் பண்ணுறது வந்து ஸ்டீல் மட்டும்தான். அப்படி ரெண்டாவது கண்டிஷன் சொல்லியிருக்கு. இது ஒன்லி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்ன்றதுனால இங்கே ஈக்குவேட் பண்ணுறோம். இதுக்கு வந்து லென்த்து நம்ம லோட்னால் வரக்கூடிய எக்ஸ்டென்ஷன் நம்ம இந்த லெஃப்ட் சைடில் கணக்கில் எடுத்துக்கல, ஆக்சுவலாக கணக்கில் எடுத்துக்கணும். அதாவது டெம்பரேச்சர் லோடு ப்ளஸ்ஸு அந்த லோடு வந்து ஈச் ராடு. ஆனால் இந்த இடத்துல கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோன்னா ஹோல் லோடுமே ஸ்டீலுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்கிறோம்.
அப்படி போகும்போது அதனோட டெம்பரேச்சர் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கேட்டதுனால அப்போ இதுக்கு நமக்கு வெறுமனே டெம்பரேச்சரோட லோடு மட்டும் காட்டியிருக்கு. எனக்கு இதுக்கு லோடு இல்லையே, அப்போ எப்படி லோடு இல்லாமல் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனால் இந்த ஆல்ஃபா டிஎல் மட்டும் காப்பருக்கு யூஸ் பண்ணுறோம். பட் இதில் பொறுத்த வரைக்கும் ஸ்டீலுக்கு அதாவது எலாங்கேஷன் பேஸ்ட் ஆன் லோட் ப்ளஸ் எலாங்கேஷன் பேஸ்ட் ஆன் தி டெம்பரேச்சர். அதனால தான் இந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ டீ மட்டும் நமக்கு தெரியாது அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த டீயை மட்டும் அன்னோனாக வச்சுட்டு சால்வ் பண்ணால் 333 டிகிரிஸ் வரும். நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிட் பார் ஏபி இஸ் ஹிஞ்ச் அட் ஏ. இங்கே ஹிஞ்சஸ் இஸ் அட் ஏ அண்ட் இஸ் சப்போர்ட்டட் பை காப்பர் அண்ட் ஸ்டீல் பார் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர். இது காப்பரு, இது வந்து ஸ்டீல் பார் வந்து ஹேங்கர் இருக்குது, சப்போர்ட் பண்ணுது இந்த பாரை shown in figure. The cross section வந்து 500 millimeter square. If the temperature is raised by 50 degree temperature rise ஆகுது, find the stresses in each bar and assume copper ஓட Young's modulus 100 GPa, ஸ்டீலுக்கு வந்து 200 alpha S and alpha Cu given. இப்போ டெம்பரேச்சர் காப்பருக்கு டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் எங்கே இருக்குது? அப்போ டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் வந்து பேஸ் ஆல்ஃபா டிஎல் minus of இது load based change in length. Load based change in length. இப்போ வந்து காப்பரோட லோடு வேணும்னு சொன்னேன். ஆல்ஃபா டிஎல் மைனஸ் ஆஃப் டெல்டா சி பை 200 இன்ட்டு இ இன்ட்டு கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னாக்கா ஃபுல்லாக சால்வ் ஆகாது. இருக்கிற அதாவது வேல்யூஸ் மட்டும் சால்வ் பண்ணி வச்சாக்கா டிஎல் சியோடு நிற்குது. ஏன்னா டிஎல் நமக்கு தெரியாது. அது ஈக்குவேஷன்ஸ் 1. அடுத்து பார்த்தாக்க ஸ்டீலுக்கான இது வந்து இந்த கார்னர் எண்டில் இருக்குது. இந்த லோடோடு எண்ட் இருக்கும்போது இந்த 150 mm இந்த இடத்துல பார்க்கும்போது இங்கே லென்த் இதனுடைய கிராஸ் செக்ஷன் 150 mm. இப்போ எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கும்போது அதை வந்து டெம்பரேச்சர்ஸ்னால் வரக்கூடியதை விட லோட்னால் வரக்கூடிய எக்ஸ்டென்ஷன்ஸ் அதிகம். ஏன்னா டிப்பில் இருக்கிறதுனால. ஏன்னா இது வந்து ஒரு இந்த இடத்துல ஹிஞ்சஸ்ன்னு சொன்னால் இது கேன்டிலேவர் பீம் ஆக்ட் ஆகுது. இங்கே ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் பண்ணுது. சப்போர்ட் பண்ணும்போது இந்த லோடால் இது பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகும்போது இது பெண்ட் எப்படி ஆகும்? இதனுடைய லென்த் எலாங்கேஷன்ஸ் அதிகமாக இது டிஃப்ளெக்ஷன் ஆகும். அப்போ ஃப்ரீ எண்டில் தான் டிஃப்ளெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும், இந்த எண்டில் டிஃப்ளெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போது லோட் பேஸ்டு டிஃப்ளெக்ஷன் இஸ் மோர் தென் தட் ஆஃப் தி டெம்பரேச்சர் பேஸ்டு டிஃப்ளெக்ஷன்ஸ். அதனால தான் டிஎல் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா டிஎஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ அப்புறம் சிமிலர் ட்ரையாங்கிள். இப்போ அடுத்து எல்லாமே எல்லாமே அன்னோன் ஃபேக்டர்ஸாக இருக்கா. இப்போ அதனால் இப்போ வந்து ஒரு சப்போஸ் இது பிஎஸ் இதனோட டிஃப்ளெக்ஷன்ஸ் இவ்வளோ சி டேஷ், இது பி டேஷ், இது பாயிண்ட் ஏ அப்படின்போது இது வந்து ஒரு ட்ரையாங்கிளாக கிடைக்குது. இது ஒரு சின்ன ட்ரையாங்கிள், இது பெரிய ட்ரையாங்கிள். இது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் பேஸ்டு. நம்ம ஸ்கூலில் படித்த அந்த பேஸ்ட் ஆன் தியரம் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ரேஷியோ ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் டு பேஸ் பண்ணி நம்ம வந்து சிமிலர் ட்ரையாங்கிள், ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள் தானே. என்னென்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அதனால் சிமிலர் ட்ரையாங்கிள். இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ரேஷியோ ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் பேசிஸில் சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சால்வ் பண்ணி அதனுடைய பிசி அதனுடைய ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணால் கிடைக்கிறது தான் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள். இது கிடைக்குது. இப்போது ஏற்கனவே இது ஃபைண்ட் அவுட் பண்ணதும் இதையும் நீங்கள் சால்வ் பண்ணால் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி கிடைக்குதுன்னா காப்பரோட லோடு ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஸ்டீலோட லோடுன்னு கிடையாது. இப்போ 1, 2, 3 ஈக்குவேஷன்ஸில் நம்ம அதை இந்த ரிலேஷன்ஷிப்பை வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது டெல்டா எல் ஆஃப் காப்பர் ஈக்குவல் டு 0.044 mm, ஸ்டீல் வந்து 0.11 mm கிடைக்கும். இப்போ இதனுடைய வேல்யூ டெல்டா நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா. அப்போ சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன்ஸ் 1 அது இந்த ஈக்குவேஷன்ஸ் அண்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ் பண்ணும்போது பிசியூ லோடட் ஸ்டீலும் நமக்கு கிடைக்கும். லோடு காப்பரோட லோடு எவ்வளோ கிடைக்குன்னா 34,000 நியூட்டனும்,
அண்டு ஸ்டீலோட லோடு வந்து 13,600 நியூட்டன் கிடைக்குது. இப்போ நமக்கு இது தெரிஞ்சிச்சுனாக்கா ஸ்ட்ரெஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி? லோட் பை ஏரியா வந்து ஸ்ட்ரெஸ். லோட் நமக்கு தெரியும், ஏரியா தெரியும், 27.2 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் கிடைக்குது. எதுக்கு? டென்சைல். எதாவது ஸ்டீல். அப்போ இது வந்து காப்பர் வந்து 34,500 68 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் கம்ப்ரெஸ்டு. அடுத்த சம் பார்க்கலாம். காம்போசிட் பார் ஸ்லைட்லி ரிஜிட்லி ஃபிக்ஸ்டு டி ஏ அண்ட் பி, ரெண்டு எண்ட்லேயும் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. வேறு மெட்டீரியல், அலுமினியம் அண்ட் ஸ்டீல் காம்போசிட் மெட்டீரியல். டிட்டர்மைன் தி reactions at the supports when the temperature is raised by 20 degree Celsius. அப்புறம் இ அலுமினியத்துக்கு 70, இ ஸ்டீலுக்கு வந்து 200. ஆல்ஃபா ரெண்டுத்தையுமே கொடுத்துருக்கு, 11 and 2 கொடுத்துருக்கு இல்லையா. இப்போது சால்வ் பண்ணும்போது ரெண்டுத்தினுடைய ரியாக்ஷன்ஸ் ஈக்குவல் டு லோட், டோட்டல் லோட். ஆக்சுவலாக பார்க்கும்போது இதில் நாங்கள் காம்போசிட் ஏ அண்ட் பி டிட்டர்மின் தி ரியாக்ஷன்ஸ் 20 டிகிரின்னு கொடுத்துருக்குது. RA plus RB equal to 40. இது ஃப்ரம் ஃபிகர், இதுலேருந்து தான் நம்ம பார்க்குறோம். இது டேட்டாவில் கொடுக்கல, சம்மில் இருக்குது. எவ்வளோ கிடையாது? 40 கிலோ நியூட்டன் இருக்குது. அப்போ RA ப்ளஸ் RB 40 கிலோ நியூட்டன். RA மட்டும் வேணும்னா 40 கிலோ நியூட்டன் மைனஸாக 40. ஜஸ்ட் அப்படி எனக்கு ரெண்டுமே அன்னோன். ஒரு அன்னோன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வித்தின் திஸ் ரிலேஷன்ஸாக வித் ரெஸ்பெக்ட் டு RBயாக வச்சு RAவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒரே ஒன்று மட்டும்தான் அன்னோனாக கிடைக்கும். அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு டெல்டா டி ப்ளஸ் டெல்டா எல் அலுமினியம் ப்ளஸ் டெல்டா டி ப்ளஸ் டெல்டா எல் ஸ்டீலும், இது ஃபார்முலா. அதாவது டெம்பரேச்சர் பேஸ்ட் ப்ளஸ்ஸு லோட் பேஸ்ட். இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் பேஸ்ட் லோட் பேஸ்ட். அதே மாதிரி ஸ்டீலுக்கு ஈக்குவல் டு 0. இப்போ இந்த இடத்துல ஆல்ஃபா டிஎல் அலுமினியத்துக்கு போட்டோம், மைனஸ் ஆஃப் ஆர்ஏ. இந்த இடத்துல ஆர்ஏன்றது ரியாக்ஷன் தான், அதாவது பிஎல் பை ஏஇ இல்லையா, அதே தான். பிக்கு பதிலாக இங்கே ஆர் கொடுத்துருக்குது. ரியாக்ஷன் அட் ஏ, வேறு ஒன்றுமே இல்லை. ரியாக்ஷன்ஸ் அட் ஏ, இந்த இது ரியாக்ஷன்ஸ் அட் ஏ, அதாவது பிஎல் பை ஏஇ ஃபார்முலா தான், வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. ஆல்ஃபா டிஎல், இதுவும் ஆர்பின்றது இந்த சப்போர்ட்ஸ் பிஎல் பை ஏஇ தான். இதுக்கு ரியாக்ஷன் அட் ஏ யூஸ் பண்ணோம், இதுக்கு ரியாக்ஷன் பி யூஸ். ஆனால் இங்கே மைனஸும் இங்கே ப்ளஸும் போடுறோம்னா இங்கே லோடு இங்கே பாரு, இது வந்து டென்சைல் லோடு. இந்த அலுமினியத்தை இது இங்கே வந்து சப்போர்ட் இருக்கிறதுனால லோடு இங்கே ஆக்ட் ஆகிறதுனால கம்ப்ரெஸ் தான் பண்ணுது. ஸோ இட் இஸ் a compression nature, this is tensile nature. கம்ப்ரெஸ்ன்றதுனால மைனஸ், வேறு எந்த சேஞ்சுமே கிடையாது. இப்போ இருக்கிற வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஆர்ஏக்கு போகிற இடத்துலலாம் 40 × 10⁻³ மைனஸ் ஆர்பியை சப்ஸ்டியூட் பண்ணால் ஒன்லி ஆர்பி மட்டும்தான் அங்கே இருக்கும். அப்போ ஆர்பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8,916 நியூட்டன் கிடையாது. இது டென்சைல். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவை நமக்கு வந்து 40 மொத்தமே மொத்தம் 40 கிலோ நியூட்டன் இல்லையா. 40 கிலோ நியூட்டனில் 8,900 அரௌண்டு 9,000 போடும்போது 31,000 சம்திங் இருக்கிறது ஆர்பியாக கிடைக்கும். ஸோ நமக்கு ரெண்டு லோடும் கிடச்சிச்சு. ரெண்டுமே ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போது ரெண்டுமே டென்சைல் நேச்சராக தான் கிடைக்கும். அடுத்த சம். A bar is composed of 3 segments. Find the stress developed in each material when the temperature is raised by 50 Newton, degree Celsius, under two conditions. Supports are perfectly rigid one. Right hand support yield by 0.2. அப்போ ES steel, copper, Young's modulus is given, aluminum Young's modulus is given, alpha S, alpha Cu, alpha aluminum, all are given. இப்போ அதை பேஸ் பண்ணி ஒன்று ஹீல்டு ரைட் ஹேண்ட் சப்போர்ட்டு ஈல்ட் ஆகும்போது, இல்லை ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து எல்லாமே ரிஜிடாக இருக்கும்போது. சப்போர்ட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி ரிஜிடாக இருந்தால், தட் இஸ் அதாவது டெல்டா எஸ், டெல்டா சியூ, டெல்டா அலுமினியம். அதாவது தட் மீன்ஸ் பர்ஃபெக்டாக ரிஜிடாக இருக்குது. அப் பிகாஸ் ஆஃப் லோட் பேஸ்ட்னால இதனுடைய டிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஐ மீன் எக்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எலாங்கேஷன்ஸ். இது ஸ்டீலு, அலுமினியம், காப்பர், அதனுடைய எலாங்கேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு தி
based on elongation based on temperatures. இதுக்கு ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவல். அந்த பேசிஸில் இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா எனக்கு கிவன் வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்குங்க. ஈக்குவல் நம்பர் ஆல்ஃபா டிஇஎல். இப்போ ரைட் சைடு மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஆஸ் இட் இஸ் இருக்குது, ரைட் சைடில் மட்டும் நமக்கு வேல்யூ தெரியும், எல்லாமே கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்கு. சப்ஸ்டியூட் பண்ணால் 0.45 நமக்கு. அப்போ டோட்டல் எலாங்கேஷன் சொன்னாவே எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் தானே, அப்போ டோட்டல் எலாங்கேஷன் 0.45 தான். அப்போ நமக்கு அது தெரிஞ்சிச்சு. அதுக்கடுத்து பார்க்கும்போது இப்போ எல்ஹெச்எஸோட வேல்யூவை நம்ம போகிறதுக்கு முன்னாடி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். டிஎல்னால் என்ன அப்படின்றது. டிஎல்ன்றது ஸ்ட்ரெஸ் பை மாடுலஸ் இன்ட்டு லென்த். ஸ்ட்ரெஸ் பை மாடுலஸ் இன்ட்டு லென்த். ஸ்ட்ரெயின் இன்ட்டு எல். ஸ்ட்ரெயின் இன்ட்டு எல்லும் போது டிஎல் பை எல் இன்ட்டு எல். எல்எல் கேன்சல், டிஎல் கீழே அதே தான், வேறு ஒன்றுமே இல்லை. அது அந்த ஸ்ட்ரெஸ் பை ஏன்னா நமக்கு கிவன் டேர்ம்ஸில் என்னென்ன வேல்யூ கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சிக்மா பை இ இன்ட்டு எல். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 0.45. இப்போ நமக்கு சிக்மா எஸ் தெரியாது, சிக்மாயும் தெரியாது, சிக்மா இது தர மற்ற ரெஸ்ட் ஆஃப் தான் நமக்கு தெரியும். அது மட்டும் அன்னோனாக வச்சுட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் இவ்வளோ 0.45 இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கிடையாது. அப்புறம் பிரின்சிபல் ஆஃப் காம்பவுண்ட் பாஸ், இது வந்து ஈக்குவேஷன். ஃப்ரம் பிரின்சிபல் ஆஃப் காம்பவுண்ட் பாரில் சிக்மா ஏஎஸ், அதாவது லோட் ஆஃப் ஸ்டீல் that is equal to copper, that is equal to aluminum, all are equal தான், load based. அப்போ sigma is equal to 200, sigma copper equal to 400, sigma aluminum equal to 600. இதுங்களுக்குள்ள ஒரு ரேஷியோ நம்ம இந்த ரெண்டுத்துக்குள்ள ஒரு ரேஷியோ போட்டுட்டா sigma is equal to 2 sigma காப்பராக மாறும். அலுமினியம் sigma aluminum equal to 0.67 times of காப்பராக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த சப்ஸ்டியூட் பண்ணும்போது எல்லாமே ஒரே ஒரு அன்னோனம் இருக்கும். அப்போ அன்னோன் பேஸ் பண்ணி நம்மளால் எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பரில் எல்லாமே காப்பராக தான் இருக்குது. இது ஸ்டீலுக்கு வந்து 2 times, அலுமினியத்துக்கு வந்து அந்த 0.67 times. இது மாதிரி நம்ம போடும்போது ஒன்லி அன்னோன் இஸ் காப்பர் ஒன்லி அன்னோன். அப்போ இதில் சால்வ் பண்ணாக்கா காப்பரோட ஸ்ட்ரெஸ் வேல்யூ 91.27. இதை பேஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 times ஆஃப் காப்பர் என்பது 182, அலுமினியத்துக்கு வந்து 0.7 times என்பது 61.15 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். அப்போ நமக்கு எல்லா லோடுமே எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே கிடச்சிச்சு. இப்போ செகண்ட் வந்து கண்டிஷன் வந்து ரிஜிட் சப்போர்ட்டில் ரைட் சைடு சப்போர்ட். இப்போ நம்ம ரிஜிட் சப்போர்ட்டில் பார்த்தோம், ரைட் சைடு சப்போர்ட்டு 0.2 times ஈல்ட் ஆகுது, அப்போ எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது எவ்வளோ? அப்போ எக்ஸ்டெண்ட் ஆச்சுனாக்கா ஆக்சுவலாக நமக்கு ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன்ஸ் எவ்வளோ? 0.45 ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன். அப்போ ஹீல்டு 0.2 வரைக்கும் ஹீல்டு எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொன்னால் அப்போ நமக்கு ஒரிஜினல் எக்ஸ்டென்ஷனை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படி பார்த்தா 0.25. அதாவது ஹீல்டு மீன்ஸ் அந்த போயிட்டு ரிட்டர்ன், அதாவது தட் மீன்ஸ் கம்ப்ரெஸ் தான் ஆகுது. அப்போ நெட் எக்ஸ்பென்ஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது 0.25 தான், 0.25. இப்போ 0.25 பேஸ் சேம் ஈக்குவேஷன் மட்டும் அது இதே ஈக்குவேஷன் வச்சுக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் 0.45 பதிலாக 0.25 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு காப்பரோட மற்றது எந்த ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆகாது. அப்போ காப்பரோட வேல்யூ வந்து 50.61 ஆகும். இதை பேஸ் பண்ணி ஸ்டீலும் அலுமினியம் ஃபைண்ட் அவுட் பண்ணாக்கா ஸ்டீலுக்கு 101, அலுமினியத்துக்கு 33.91 கிடைக்கும். ஸோ இது மாதிரி தான் நமக்கு வந்து சிம்பிளான கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணோம். 1க்கு 2 தடவை கொஸ்டின்ஸ் படிக்கணும். படிச்சுட்டு அதில் ஃபஸ்ட் கிவன் டேட்டாஸ் என்னன்றதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு டேட்டாவுக்கு டேட்டா என்னென்ன கொடுத்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதுக்கான ஃபார்முலா பதில் யூ ஷுட் ரைட் அப் பண்ணதுக்கப்புறம் கிவன் டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலாவை நமக்கு கன்வெர்ட் பண்ணி அன்னோன் டேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.